Hello everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the comparative anatomy தான் evolution of heart. ஓகே, இதுக்கு முந்தின கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா what is called that the comparison of the brain, isn't it? Comparison of a brain பார்த்தோம். எதுலெல்லாம் பார்த்தோம்? First, what is called that the brain of fishes, brain of amphibian, brain of reptiles, brain of aves and brain of mammalia, isn't it? ஸோ அந்த போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் ஹார்ட். ஓகே, ஸோ ஹார்ட் எப்படி ஃபார்ம் ஆணுச்சு அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ let us come to the lesson, the evolution of heart. Okay, so according to the theory of organic evolution, okay, theory of organic evolution, அவங்க கொடுத்த ஸ்டேட் படி என்ன அப்படின்னா ஹார்ட் ஃபார்ம் ஆகிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையர் அனிமல் எதிலிருந்து ஆரிஜினேட் ஆகுது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த சிம்பிளர் ஃபார்மில் இருந்து தான் ஹையர் ஃபார்ம் what is called that ஹையர் அனிமல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லைஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சிம்பிளர் அண்ட் த லோயர் ஃபார்மில் இருந்து தான் எந்த அனிமல்ஸ் ஹையர் அனிமல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த தியரி ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன் படி என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆம்பிஃபியன் பார்த்தோம் அப்படின்னா எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி ரெப்டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெப்டைல்ஸ் ஆம்பிஃபியன்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்குது. தென் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ், ஸோ இந்த ரெண்டும் எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா ரெப்டைல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் த what is called that evolutionary tree of vertebrates. வெர்டிபிரேட்டில் காணப்படக்கூடிய பரிணாம வளர்ச்சியினுடைய மரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் இது ஒரு ட்ரீ மாதிரிக்க பிரான்ச்சஸ் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் அதை எவல்யூஷன் ட்ரீ ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கம்பேரிட்டிவ் அனாட்டமியோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ இது கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் இஸ் கிளியர்லி ரெஃப்ளெக்ட் த எவல்யூஷனரி ட்ரெண்ட். ஓகே, ஸோ அது அந்த ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு ரெண்டு முறையில் வேறுபடுது. அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் ரெண்டு முறையில் கொஞ்சம் வேறுபட்டு காணப்படுது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் சாம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஓகே, ஸோ அதாவது ஃபிஷ்ஷஸில் இருக்கும்போது அதனுடைய ஹார்ட் வேறுபடும். அதே மாதிரி ஆம்பிஃபியனில் உள்ள ஹார்ட்டு ஃபிஷ்ஷஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டே இருக்கும். ரெப்டைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆம்பிஃபியன் ஃபிஷ்ஷஸ்லேருந்து அதை விட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம். ஏவ்ஸ் அண்ட் மெமாலியா போகும்போது டோட்டலாகவே வெர்டிபிரேட்டாவோட ஹார்ட் வந்துடும். ஸோ அப்போ இந்த மூணுலேயுமே கொஞ்சம் படிப்படியான வளர்ச்சி இதில் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் த சாம்பர் ஆஃப் ஹார்ட். ஸோ இது ஒன்று. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லோயர் ஆர்கானிசத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு, ஆம்பிஃபியன், ரெப்டைல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சிங்கிள் டைப் ஆஃப் சர்க்குலேஷன்லேருந்து டபுள் டைப் ஆஃப் சர்க்குலேஷன்ஸ், ஓகே, ஒற்றை இரத்த ஓட்ட மண்டலத்திலிருந்து இரட்டை இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு மாறினது ஒன் ஆஃப் த எவல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எவல்யூஷன் படி தான் ஹார்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம்லேயே பார்த்தாலே தெரியுது. ஃபிஷ்ஷஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒன் சாம்பர் ஹார்ட்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் ஆம்பிஃபியனில் பார்த்தோன்னா டூ சாம்பர் ஹார்ட்டு. ஓகே, ஸோ அதாவது ஃபிஷ்ஷஸில் சாரி டூ சாம்பர் ஹார்ட்டு, ஒன் சாம்பர் ஹார்ட் இதில் இல்லை. பட் அது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வெரி லோயர் ஆர்கானிசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சஸ்லாம் படித்தோம். ஸோ அந்த ஆம்பியாக்சஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹார்ட் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா டியூபுலார் இன் ஸ்ட்ரக்சர். ஓகே, டியூப் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு
ஒன் சேம்பர் ஹார்ட்டுக்கு வந்து சொல்லலாம். எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து ஆம்பியாக்சஸ். ஸோ அடுத்ததாக வந்து இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபிஷ்ஷஸ் வந்து 2 சேம்பர் ஹார்ட். ஓகே, ஃபிஷ்ஷஸில் இருக்கக்கூடியது 2 சேம்பர் ஹார்ட்டு. ஆம்பிஃபியன் அண்ட் ரெப்டைல்ஸ். ஓகே, ஆம்பிஃபியனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 சேம்பர் ஹார்ட்டு, ரெப்டைல்ஸ்லையும் 3 சேம்பர் ஹார்ட்டு தான் இருக்குது. அண்டு பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, 4 சேம்பர் ஹார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து அதனுடைய ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எந்தெந்த கிளாஸஸில் உள்ள அனிமல்ஸில் எத்தனை சேம்பரில் அதனுடைய ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து அதுக்கு 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் கால் தட் ஹார்ட். அந்த ஹார்ட்டில் வந்து சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசீவ் த பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா. ஓகே, ஸோ இந்த சுப்பீரியர் வீனா காவா என்ன செய்யும் அப்படின்னா வந்து ரைட் ஆரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். ஓகே, வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். எது அப்படின்னா வந்து ரைட் ஆரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள். ஓகே, ஸோ இந்த ரைட் ஆரிக்கிளும் ரைட் வென்ட்ரிக்கிளும் வந்து கார்டட் பை அ வால்வ். ஓகே, ரெண்டுமே வந்து அதில் வந்து ஒரு அடைப்பு வந்து இருக்கும். ஓகே, அந்த அடைப்பு என்னது அப்படின்னா வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். ரைட் ஆரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிளில் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து அந்த பிளட்டு வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கும் அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வால்வு இருக்குது. அதுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து அந்த பல்மோனரி வால்வுன்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு மேலே ஒரு வயலட் கலரில் இருக்குது. அந்த பல்மோனரி வால்வு என்ன செய்யுது அப்படின்னா அது ஓப்பன் ஆகி பல்மோனரி ஆர்டரி மூலமாக லங்ஸுக்கு வந்து போகுது பிளட்டு. ஸோ லங்ஸுக்கு எதுக்காக போகுது அப்படின்னா பியூரிஃபிகேஷனுக்காக லங்ஸுக்கு போகுது. ஸோ பியூரிஃபிகேஷன் ஆன உடனேயே அங்கேருந்து எங்கே வந்துடுது பிளட்டு, லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இந்த லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் வந்து பைகஸ்பிட் வால்வு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயே பிளட்டு வந்து பம்பிங் ஆகி எங்கே போகுது, அயோட்டா மூலமாக. ஸோ எல்லா பார்ட்ஸுக்குமே எடுத்துகிட்டு போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியாக வந்து சர்க்குலேஷன் நடக்குது நம்மளோட பாடியில். ஓகே, ஸோ இது வந்து ஹையர் வெர்டிப்ரேட்ஸில் தான் அதிகமாக வந்து பார்க்க முடியும். லோயர் ஆர்கானிஸில் சிங்கிள் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே, ரெப்டைல்ஸ் ஆம்பிஃபியன் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிள் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கும். ஆனால் ஏவ்ஸ் அண்ட் மெமாலியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 by 1 பார்ப்போம். அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஹார்ட்டில் வந்து எந்த மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் ஃபஸ்ட்டு டயக்ராமில் எத்தனை சேம்பர் ஆஃப் ஹார்ட் வந்து இருக்குது, 2 சேம்பர் ஹார்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹார்ட்டை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து 1 சேம்பர் ஹார்ட், 2 சேம்பர் ஹார்ட், 3 சேம்பர் ஹார்ட் அண்ட் 4 சேம்பர் ஹார்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த 1 சேம்பர் ஹார்ட் வந்து லோயர் கார்டேட்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ எஸ்பெஷலி ஆம்பியாக்சஸ். ஓகே, அதில் வந்து சிங்கிளாக ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹார்ட்டாக வந்து செயல்படும். ஓகே, ஸோ இது வந்து 1 சேம்பர் ஹார்ட்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சேம்பர் ஹார்ட்டு. 2 சேம்பர் ஹார்ட் வந்து எதில் காணப்படுது அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷஸில் காணப்படுது. ஓகே, ஸோ சைக்ளோஸ்டோம்ஸ் அண்டு ஃபிஷ்ஷஸ். ஓகே, சைக்ளோஸ்டோம் அப்படின்னா சைக்ளோ மீன்ஸ் ரவுண்டு, ஸ்டோம் மீன்ஸ் மவுத்து. ஸோ வட்ட வாயன்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வட்ட வாயன் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா வந்து இந்த 2 சேம்பர் ஹார்ட் காணப்படுது. ஆனால் டிப்னாய் அப்படிங்கிற ஒரு நுரையீரல் மீன் இருக்குது. அந்த மீனை தவிர மற்ற எல்லா ஃபிஷ்ஷஸ்லேயுமே வந்து 2 சேம்பர் ஹார்ட்டு. அப்போ வந்து டிப்னாயில் எத்தனை சேம்பர் ஆஃப் ஹார்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொஷின் வரும், அப்படி தானே? ஸோ அப்போ டிப்னாயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 சேம்பர் ஹார்ட் இருக்கும். அதாவது ஃபுல்லாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, 2.5 ஒரு ஹாஃப் பார்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து 3rd பார்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து 3 சேம்பர் ஹார்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ இது டிப்னாய் அப்படிங்கிற நுரையீரல்
ஃபிஷ், நுரையீரல் மீன்கள் வகையைச் சேர்ந்த இந்த மீனை வந்து அங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சைக்ளோஸ்டோம் அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த ஏ டயக்ராமை பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த ஹார்ட் பார்க்குறதுக்கு எஸ் ஷேப்பில் இருக்குதா? ஸோ அது எஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதில் வந்து 2 சேம்பர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, 2 சேம்பர் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ஏட்ரியம், ஒரே ஒரு வென்ட்ரிக்கிள், அதாவது ஒரு ஆரிக்கிளும் ஒரு வென்ட்ரிக்கிளும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்குது? எஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆரிக்கிள் என்ன செய்யுது அப்படின்னா வந்து ஓப்பன் into the ventricle. ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள்குள்ளே ஓப்பன் ஆகுது. எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் ஏப்பர்ச்சர். ஓகே, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை மூலமாக வென்ட்ரிக்கிளில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அது எது மூலமாக பாதுகாக்கப்படுது அப்படின்னா வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ். ஓகே, ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து there are 2 more chamber, இன்னும் ஒரு 2 சேம்பர் இருக்குது. ஆனால் அது வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் ஏ ட்ரூ சேம்பர். ஓகே, உண்மையான சேம்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து அக்சஸரி சேம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை வந்து என்ன சொல்கிறோம்? அக்சஸரி சேம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா சைனஸ் வீனோசஸ் அண்டு கோனஸ் ஆர்ட்ரிஸ், இந்த ரெண்டும் தான் வந்து அதில் வந்து அடிஷ்னலாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, அந்த இருக்குதான் சைனஸ் வீனோசஸ் அண்டு கோனஸ் ஆர்ட்ரிஸ், இந்த பக்கமாக இருக்கக்கூடியது கோனஸ் ஆர்ட்ரிஸு. ஓகே, ஸோ இங்கே வந்து what is called that oxygenated blood, deoxygenated blood. ஸோ நார்மலாக வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு பார்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு வந்ததுன்னா இன்னொரு பார்ட்டு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இது வந்து டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால ஒன்லி ஒன் ஸ்ட்ரீம் அண்ட் த பிளட் பாசஸ் த்ரூ த ஹார்ட். ஓகே, ஹார்ட்டுக்கு வந்து ஒன்லி ஒன் ஸ்ட்ரீம், ஒரே ஒரு வழியில் தான் வந்து பிளட்டு போகும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிளட்டு வந்து மிக்சிங் ஆகுது. ஸோ அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் பாசஸ் த்ரூ த 2 chamber heart. ஓகே, அதில் the blood enter into the heart through the sinus venosus. ஓகே, ஃபஸ்ட்டில் இருக்குது அந்த சைனஸ் வீனோசஸ் மூலமாக பிளட் வந்து உள்ள பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகி எங்கே போயிடுது அப்படின்னா வந்து கரோனரி ஆர்ட்ரிஸ் மூலமாக ஹார்ட்டுக்குள்ளே போகுது. ஓகே, அந்த அப்போ ஹார்ட்டில் இருந்து அடுத்ததாக எங்கே போகுது அப்படின்னா வந்து திஸ் இஸ் கேரி அவுட் டு த கில்ஸ். ஓகே, ஸோ எங்கே போகுது? செவுள்களுக்கு போகுது. ஸோ அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஆக்சிஜனேஷன். ஓகே, ஆக்சிஜனேஷன் வந்து நடக்கும். ஓகே, ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இட் வில் சப்ளை டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு சர்க்குலேஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் டைப் ஆஃப் சர்க்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து what is called the 3 chamber heart. ஸோ 3 chamber heart ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த டிப்னாயும் இதுக்கு கீழே தான் வரும். நுரையீரல் மீன்கள்னு சொன்னோமா, ஸோ அதுவுமே இதுக்கு கீழே தான் வரும், டிப்னாய் அப்படிங்கிற மீன்கள். ஸோ ஆம்பிஃபியன் ரெப்டைல்ஸு. ஸோ ரெப்டைல்ஸில் எக்ஸப்ட் த crocodiles. ஓகே, crocodiles தவிர மற்ற எல்லா ரெப்டைல்ஸுமே வந்து 3 chamber ஹார்ட்டுக்கு வருது. ஸோ அப்போ crocodile எங்கே போயிடுது? 4 chamber ஹார்ட்டுக்கு போயிடுது. ஓகே, ஸோ அந்த ஹையர் வெர்டிபிரேட்ஸ்க்கு போயிடுது. ஓகே, ஸோ அப்போ டிப்னாய், ஆம்பிஃபியன், ரெப்டைல்ஸு. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன வகையான இது வாட் இஸ் ஹார்ட் டைப் வந்து காணப்படுது அப்படின்னா வந்து 3 chamber ஹார்ட். ஓகே, ஸோ 3 chamber ஹார்ட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 2 ஆரிக்கிள், அப்பர் பார்ட்டு தான் ஆரிக்கிள்னு சொல்லுவோம், லோயர் பார்ட்டு வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். ஸோ 2 ஆரிக்கிள் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆரிக்கிளும் வென்ட்ரிக்கிளும் செப்பரேட்டட் பை எ செப்டம். ஓகே, ஒரு தடுப்பு சுவர்கள் மூலமாக தடுக்கப்படுது. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து இன்டர் ஆரிக்குலார் செப்டம். ஓகே, ரெண்டும் வந்து பிரிக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர்? இன்டர் ஆரிக்குலார் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டிப்னாயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இன்டர் ஆரிக்குலார் செப்டம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஹைலி டெவலப் ஆகியிருக்காது. ஓகே, ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து 2 chamber ஹார்ட்னு தான் சொல்கிறோம் பேச்சு வழக்கில். ஆனால் அது வந்து எந்த இதில் வருது அப்படின்னா சரியாக டெவலப் ஆகாதனால அது 3 chamber ஹார்ட்லேயே வந்து வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் ரெப்டைல் ஆம்பிஃபியன்ஸில். ரெப்டைலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்கம்ப்ளீட் தான் இருக்கும். ஓகே, இன்கம்ப்ளீட் இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் தான் இருக்கும். அப்போ வந்து ஹார்ட் வந்து ரெப்டைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 chamber ஹார்ட் தான். ஓகே,
ஸோ இது வந்து இந்த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த ஏபெக்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த வென்ட்ரிக்கிள். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 சேம்பர் ஹார்ட்டில் அந்த வென்ட்ரிக்கிளோட நடுப்பகுதி வரைக்கும் என்ன செய்யும் வந்து அப்படின்னா அந்த வாட் இஸ் கால் தட் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது ரெப்டைல்ஸில். ஆம்பிஃபியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து the sinus venosus is large. ஓகே, sinus venosus is the large, but reptiles-ல வந்து அது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஆம்பிஃபியனில் அந்த சைனஸ் வினோசஸ் லார்ஜ் சைஸில் இருக்கும், பட் ரெப்டைல்ஸில் வந்து அது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, சிங்கிள் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் இருக்குது, டபுள் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ ஒத்த இரத்த ஓட்ட மண்டலமும் இரட்டை இரத்த ஓட்ட மண்டலம் ரெண்டுமே வந்து காணப்படுது. ஸோ இந்த 2 ஸ்ட்ரீம் பிளட் வந்து இருக்கிறதுனால ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஓகே பாசஸ் த்ரூ த ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ த ரைட் ஆரிக்கல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் ஆரிக்கல்ஸ் ரிசீவ் த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. isn't it wrong? Deoxygenated blood, confusion ஆகக்கூடாது. ரைட் ஆரிக்கல் ரிசீவ் த deoxygenated blood from the sinus venosus. ஓகே, சைனஸ் வினோசஸ் மூலமாக deoxygenated blood வந்து ரிசீவ் பண்ணுது. அட் த சேம் டைம் the left auricle receive the oxygenated blood from the pulmonary vein. pulmonary vein மூலமாக ஆக்சிஜனேட்டட் blood வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியே 2 டைப்பில் வந்து சர்க்குலேஷன் நடக்கிறதுனால இதுக்கு வந்து டபுள் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் அப்படின்னு பேர். ஓகே, ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது 3 சேம்பர் ஹார்ட் தான் இருக்குது. 2 டைப் ஆஃப் சர்க்குலேஷன், 2 டைப்லேயும் வந்து சைனஸ் வினோசஸும் பிளட்டை ரிசீவ் பண்ணுது, அட் த சேம் டைம் பல்மோனரி ஆர்டரியும் வந்து பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ 2 டைப் ஆஃப் சர்க்குலேஷன் நடந்தாலுமே கீழே வந்து வென்ட்ரிக்கிள் ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளட்டு வந்து மிக்ஸ் ஆகுது. ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் என்ன ஆகிடுது அப்படின்னா மிக்ஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து வாட் இஸ் கால் தட் மிக்ஸ் ஆகிறதுனால ஸோ ஏன் மிக்ஸ் ஆகுது? பிகாஸ் த வென்ட்ரிக்கல் இஸ் அன்டிவைடட். ஓகே, வென்ட்ரிக்கல் வந்து டிவைட் ஆகாததுனால. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். மெயினாக வந்து இதில் வந்து அதுதான் நடக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து அடுத்ததுக்கு வந்திருக்கும், 4 சேம்பர் ஹார்ட்டுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 சேம்பர் ஹார்ட்டு. ஸோ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா 4 சேம்பர் ஹார்ட்டு. ஸோ 4 சேம்பர் ஹார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாட் இஸ் கால் தட் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் வரும். ஓகே, ஸோ 4 சேம்பர் ஹார்ட் வந்து ஹையர் வெர்டிபிரேட்ஸில் வந்து காணப்படுது. ஓகே, எஸ்பெஷலி crocodile, birds and mammals. நம்ம ஏற்கனவே crocodiles வந்து எதில் கொண்டு வந்தோம்? ரெப்டைல்ஸில் கொண்டு வந்தோம். ஸோ அதில் சொல்லும்போது எக்ஸப்ட் crocodileன்னு சொன்னோம். ஸோ அப்போ இது எங்கே வந்துடுது? 4 சேம்பர் ஹார்ட்டுக்கு வந்துடுது. ஓகே, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் நார்மலாகவே அந்த 4 சேம்பர் ஹார்ட்டு தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 சேம்பர் ஹார்ட்டில் வந்து 2 ஆரிக்கல்ஸ் 2 வென்ட்ரிக்கிள், அப்பர் ஆரிக்கல் இருக்குது, லோயர் வென்ட்ரிக்கிள் இருக்குது. ஸோ ஆரிக்கல் வந்து செப்பரேட்டட் பை அ இன்டர் ஆரிக்குலர் செப்டம். 2 ஆரிக்கிளுமே வந்து 2 ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து டிவைட் ஆகுது. அந்த 2 டிவைட் ஆகக்கூடிய பகுதிக்கு அந்த சுவருக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து இன்டர் ஆரிக்குலர் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வென்ட்ரிக்கிளும் வந்து கீழே 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ அந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் கால் தட் ஆம்பிஃபியனில் இருந்த கரோனஸ் நாட் கோனஸ் ஆர்டரிஸ் அண்ட் சைனஸ் வினோசஸ். ஓகே, கோனஸ் ஆர்டரியும் சைனஸ் வினோசஸ் இந்த ரெண்டுமே வந்து இங்கே வந்து டிஸப்பியர் ஆகிடுது. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்போ என்ன இருக்குது அப்படின்னா வந்து இட் வில் பி ரிசீவ் த பிளட். எதன் மூலமாக ரிசீவ் பண்ணது? சுப்பீரியர் வீனாக்காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனாக்காவா. ஓகே, ஸோ இந்த 4 சேம்பர் ஹார்ட்டில் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அக்கா. ஓகே, ஸோ இதில் வந்து டபுள் சர்க்குலேஷன் தான் நடக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வந்து இங்கே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாசஸ் எதன் மூலமாக எங்கே போகுது? லெஃப்ட் சைடில் உள்ள ஹார்ட்டில் வாட் இஸ் கால் தட் லெஃப்ட் சைடு
பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரைட் சைடில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வந்து ரிசீவ் ஆகுது. ஓகேவா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே சுப்பீரியர் வீனாக்காவாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ ரிசீவ் பண்ணி வாட் இஸ் கால் தட் சுப்பீரியர் வீனாக்கா ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு போய் பல்மோனரி வால்வ் மூலமாக பல்மோனரி ஆர்ட்ரி வந்து லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. தென் லங்ஸில் இருந்து பியூரிஃபை ஆகி மறுபடியும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து எங்கே என்ட்ரி ஆகுது, லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு என்ட்ரி ஆகுது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு என்ட்ரி ஆகும்போது அங்கே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, ஸோ அங்கே ரிசீவ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ அங்கே வந்து ஃபில் ஆன உடனே லெஃப்ட் ஆரிக்கல்ஸில் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா மூலமாக ஸோ பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துகிட்டு போகுது. கிட்னி, லிவர், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், த்ரூ ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளோட பாடியில் எல்லா பாகங்களுக்கும் அயோட்டா வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இந்த மாதிரியாக நடக்கிறதுனால இதில் வந்து கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அக்கர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து டபுள் சர்க்குலேஷன் நடக்குது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். ஓகே, ஸோ இதான் வந்து எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியில் வந்து ஹார்ட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து கம்பேரிசன் ஆஃப் த ஹார்ட். ஓகே, ஸோ ஃபிஷஸில் எப்படி இருக்குது, ஆம்பிஃபியனில் ஹார்ட் எப்படி இருக்குது, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மெமாலியா இதிலலாம் ஹார்ட் வந்து எப்படி ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதனுடைய சாம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே அந்த டேப்லேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டு. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தென் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.